டேய் டேய், என் மாமியார் அடிச்சு நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் பொறுத்துட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க காரணம் என் ரவுடி பேபியும் அவங்க வயிற்றுல வளர குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா.
பிரபு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சத்யா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா நல்லா இருக்கும். இன்னும் ஆளை காணுமே. சித்தப்பா, நீங்க போட்ட பிளான் நடந்துருச்சு, நடத்தி காட்டிட்டோம். ஆமா அனிதா, பிரபுவை காப்பாத்துறதுக்கு கோட்டை தாண்டி போன சத்யாவை இனி ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. என்னாச்சுமா? மாப்பிள்ள வந்துட்டான். டேய் மாப்பிள்ள, 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 டேய் என்னாச்சுடா? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லைடா. முதல்ல நீ கீழே இறங்கு. வா. வா மாப்பிள்ள, பாத்து மாப்பிள்ள. இந்தா மாப்பிள்ள, முகத்தை கழுவு மாப்பிள்ள. என்னாச்சு மாப்பிள்ள? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்து வெயிட் பண்ண சொன்ன? சொல்றேன்டா, நீ வா. ஐயா வர சொன்னாரு. தேங்க்யூ சார். வாங்க வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சார், ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க சார். அவங்களுக்கும் வயிற்றில் விளையாடுற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது சார். அந்த எக்ஸ்எம்எல்ஏ மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுங்க சார். கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அந்த எம்எல்ஏ மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்றேன்.
பிரபு வந்துட்டான். ஆனா இன்னும் சத்யாவை காணுமே. மா ஐஜியை பற்றி பேசிட்டேம்மா. என் முன்னாடி ஐஜி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் அந்த எம்எல்ஏவால் ரவுடி பேபிக்கு எந்த பிரச்சனை வராதுமா. நிம்மதியாக இருக்கலாம். இந்த விஷயத்தை ரவுடி பேபிட்ட உடனே சொல்லணும். ரவுடி பேபிங்கம்மா. மேல இருக்காங்களா? இன்னுமா என் மேல கோவமா இருக்காங்க? என்னம்மா? ரவுடி பேபி. டேய் பிரபு, ரவு- ஓ ரவுடி பேபி இப்ப வீட்ல இல்ல. மா. என்ன சொல்ற? நீ கிளம்பி போனதும் உன் மேல நம்பிக்கை இல்லாம சத்யாவும் அவசர அவசரமா நீ போட்ட கோட்டை தாண்டி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. நீ அவ்வளவு சொல்லியும் கேட்காம வயித்துல இருக்கிற குழந்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ அம்மாவை அடிச்ச எம்எல்ஏவை பழி வாங்குறதா முக்கியம்ட்டு போயிட்டா. டேய், நீ சொல்ற உண்மையா? இப்ப ரவுடி பேபி வீட்டுல இல்ல? நான் எதுக்காக உன்கிட்ட போய் சொல்லணும்? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா இதோ அம்மாவையே கேளு. மா சொல்லுமா, அக்கா சொல்றது உண்மையா? ரவுடி பேபி கோட்டை தண்ணி போயிட்டாங்களா? ஆமா, சத்யா வீட்ல இல்ல. அவ கோட்டை தாண்டி வெளியில போயிட்டா. நீ எதுக்காகமா ரவுடி பேபி போக விட்ட? அம்மா சத்யா சத்யான்னு கூப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. காதுல கூட வாங்காம திரும்பி பார்க்காம வேகமா போய்கிட்டே இருந்தா அம்மாவால என்ன பண்ண முடியும்? போகாத நில்லுன்னு சொல்லிட்டு தாண்டா இருந்தேன். ஆனா அவ நான் சொல்றத கேட்காமலேயே போயிட்டா. சத்யாவுக்கு உன்னை பத்தியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தை பத்தியும் கொஞ்சம் கூட கவலை கிடையாது. சத்யாக்கு தான் நினைச்சது செய்யணும், அவ்வளவுதான். குழந்தை பத்தி கொஞ்சமாவது கவலையும் அக்கறையும் இருந்தா நீ சொன்னதை கேட்காம கோட்டை தாண்டி போயிருப்பாளா? ஏய், நீ கொஞ்ச நேரம் ஓய மூடிட்டு பேசாம இரு. ஆ, ஹம். என்ன உண்மை எப்பவும் சொல்ல விட மாட்டியே. உடனே உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவியே.
போன் அடிக்குது, எடுத்து பேசு. சார், நான் ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். உங்க ஒய்ஃப்க்கு அடிபட்டிருக்கு. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சார். என்னாச்சு? யார் போன்ல? மா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டாங்கம்மா. ரவுடி பேபிக்கு அடிபட்டிருக்கான். உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. ஐயோ, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடா. தெரியலையாம்மா. வா போய் பார்க்கலாம். ஏங்க, ஏங்க, ஆ? சத்யானு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களே, ம். அவங்க எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே. ஆமா. கடவுளே, சத்யா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். சத்யா வயித்துல இருக்கிற குழந்தை எப்படியாவது களைஞ்சிருக்கணும். அதனால பிரபுவும் சத்யாவும் பிரிஞ்சு போகணும். இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க. ஓகே டாக்டர். கண்ணு முழிச்சாங்கன்னா என்ன கூப்பிடுங்க. ஓகே ஓகே டாக்டர். பார்த்துக்கோங்க. டாக்டர், நீங்க போய் இன்ஜெக்ஷன் போட ரெடி சரிங்க பண்ணுங்க. டாக்டர். சொல்லுங்க சார். டாக்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எந்த ஆபத்தும் இல்ல. நல்லா இருக்காங்க. வாடா. டாக்டர், என் மருமக மாசமா இருக்கா. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நல்லா இருக்குல்ல? வயித்துல பலமா அடிபட்டுருச்சு. ஸோ குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு.